திமுக காரன்னா உருட்டினாங்க. கவர்னருக்கு செருப்படி, கவர்னருக்கு செக் வைத்த உச்சநீதிமன்றம். 3 இதுதான், 4வது கிடையாது. இவர் சிஎம் விடமாட்டேன், கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை விடமாட்டேன். முழு அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாரும் இயங்குறோம். பீகார்லேருந்து இங்கே வரலாம், வேலை செய்யலாம், இங்கேயே ஓட்டர் ஐடி மாற்றிக்கலாம், இங்கேயே பிஜேபிக்கு ஓட்டு போடலாம். அதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட உரிமை. ஏன்னா நம்ம எல்லோரும் இந்தியர்கள். ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லி அந்த மசோதாலாம் நிறைவேறிச்சு போ, நாங்களே உத்தரவு போடுறோம் அப்படின்னு இவங்க புத்தி. அவங்க அதோட நிறுத்தல, இனிமேல் வந்தா இவ்வளோ நாளைக்குள்ள நீ அனுப்பிச்சிடணும். ஹலோ மேடம், நீங்களும் யார் ஜனாதிபதியா, நீங்களும் இவ்வளோ காலத்துக்குள்ள முடிச்சு அனுப்பணும். அங்கே தான் பிரச்சனையே மாட்டுது. காலக்கெடு இவங்களுக்கோ ஜனாதிபதிக்கோ நிர்ணயிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருக்குடா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அப்படிலாம் பண்ண முடியாது. ஜனாதிபதி இவங்க கேள்வி கேட்டாங்க இங்கிருந்து, நீ எப்படி உச்சநீதிமன்றத்தை கேட்கலாம், மரபு மீறிய செயல் ஆய்வுன்னு. ஆர்டிகல் 201 ஆளுநருடைய அதிகாரங்களாக என்னென்ன சொல்லுது, இது ஏற்கனவே இருக்குது. அதை மீறி இவர்கள் தலையிட்டதுனால தான் பிரச்சனை. இவங்க வேலையை தானே, சில்லறத்தனமான அரசியல் தானே இவங்க வேலையை. இது தாங்க நடந்தது. இதுக்கு என்னென்ன உருட்டு பாருங்க. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம். நேற்று என்ன தீர்ப்பு வந்துச்சுல்ல, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள். கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றம், கவர்னருக்கு எதிராக அவங்க எந்த ஒரு உத்தரவும் இல்லாமல் விளக்கம் தானே சார் கொடுத்துருக்காங்க. 14 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் தலைமையில் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது 2 பேருக்கும் ஒரு சாதகமான ஒரு விஷயமா தான். உருட்டலாங்க யாரை சொல்றீங்க சார்? இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு திமுக காரன்னா உருட்டினாங்க. கவர்னருக்கு செருப்படி, கவர்னருக்கு செக் வைத்த உச்சநீதிமன்றம். 3 இதுதான், 4வது கிடையாது அப்படி இப்படி நேற்று உருட்டினாங்க. இன்னைக்கு இவங்கள மாதிரி நீங்கள் அதை கேட்டு தானே வருவீங்க. இது தீர்ப்பு அல்ல, இது கேட்டதுக்கு பதில். சரி, இவர் சிஎம் விடமாட்டேன், கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை விடமாட்டேன். ஒரு அரசு அமையுதுன்னா அதற்கு அடிப்படையாக முதுகெலும்பு மாதிரி இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம். நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணணும். அப்போ நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்கணும் சொன்னப்போ, நம்முடைய அரசியல் அமைப்பு முறை எப்படி இருக்கணும். சமஷ்டி அரசாங்கம், 560 சமஸ்தானங்களை ஒன்று சேர்க்குறாங்க கஷ்டப்பட்டு. அவங்களுக்கு பிரிந்து போகிற உரிமை இருக்குதானா, அதில் சில நடைமுறையில் கொண்டு வராங்க. நீங்கள் பிரிஞ்சே போக முடியாது, ஆனால் பிரிஞ்சு போகலான்ற அளவுக்கு ஒரு மாதிரியான செட்டப்பு. அது ஒன்று. 2வது, நம்ம அமெரிக்கா மாதிரி ஜனாதிபதி நேரடியாக தேர்ந்தெடுத்து ஜனாதிபதி ஆட்சி முறையா, இல்லை பிரதமர் பிரிட்டிஷ் டைப்பில் கொண்டு வர்றதா அப்படின்றப்போ அதில் சில விஷயங்களை கொண்டு வராங்க. பிறகு சட்டங்களை இயற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றப்போ, சட்டங்களை இயற்றுவதற்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அதை 2 அவைகள், மக்களவை, மாநிலவை. மக்களவையில் நிறைவேற்றி மாநிலங்களவையில் ஒப்புக்கொண்டு இதை ஜனாதிபதி கடைசியாக சைன் பண்ணுவார். இதில் ஏதாவது தப்பு வருது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் ஜனாதிபதி கேட்கலாம். அதுக்கு பேர் தான் 143. இந்த மாதிரி இப்போ சட்டத்தை ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ இந்த பாலகிருஷ்ணன் பேசுகிற மாதிரி வாக்குரிமை இல்லாதவங்களாம் குடியுரிமையை பறித்து கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் விட்டுடலான்னு ஒரு சட்டம். அவங்களுக்கு பவர் இருக்கிறதுனால 2 அவையில் நிறைவேற்றிட்டாங்க. ஜனாதிபதிகிட்ட போயிடுச்சு. ஜனாதிபதி யோசிக்கிறாங்க, இதில் சைன் பண்ணால் பெரிய கலவரம் வரும், இவங்க ஏதோ பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டாங்க. சரி, இதில் கரெக்ட் எது தப்பு எது நம்ம கேட்கணும்னா உச்சநீதிமன்றத்தை கேட்பாங்க. 143 கீழே இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பண்ணலாம். அவங்கலாம் டக்குன்னு இவர் தலைமை நீதிபதி இதெல்லாம் அப்படி இல்லைங்கலாம் முடிச்சிட மாட்டாங்க. அவங்க சாசன அமர்வுன்னு இருக்குது. 5 பேர், 7 பேர், 9 பேர், 11 பேர், 13 பேர் நீதிபதிகள் உட்காந்து இந்த விஷயங்களை பல்வேறு கட்டத்தில் ஆராய்ந்து இப்படி கொடுக்க முடியாது, குடியுரிமைன்றது பறிக்கலாம் முடியாது, ஓட்டு உரிமையை கொண்டு போய் அதில் இது பண்ண முடியாது, இந்த சட்டம் தவறு, இப்படி பண்ண முடியாது அப்படின்னு ஆலோசனை. இப்போ ஜனாதிபதி அந்த சட்டத்தை ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பல இது நடந்திருக்கு. சில இதை ஜனாதிபதியே ஒப்புதல் கொடுத்தாலும் அந்த சட்டத்தில் குறை இருக்குன்னு அரசியல் கட்சிகள் கொண்டு போனால் அப்போ உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை மட்டும் பரிசீலிக்கும். இது எப்படி இருக்குது, வக்பு திருத்த மசோதா எல்லாம் ஓகே, ஆனால் நிலங்களை கையகப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது, அதுக்கான ஒரு தெளிவான நடைமுறை இல்லையே. 2வது, நான் முஸ்லீமையும் உள்ளே போடுறீங்க.
சார் இது 2 மட்டும் நிப்பாட்டிக்கிறோம் சார். சரி, இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் இது 2 நிப்பாட்டுங்க, மற்றதை நீங்கள் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இப்போ இந்த மாதிரி சட்டம் இயற்றுவதும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க ஜனாதிபதியும் அவர் முப்படைகளுடைய தலைவர் உச்சநீதிமன்றமும் 3ம் ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். கயிறில் கல் கட்டி சுற்றினா அப்படியே இழுத்தா மாதிரி சுத்தம், விட்டிங்கன்னா பொத்துன்னு விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு இதில் இயங்கிக்கிட்டு இருக்கும். இதில் யாரும் யாருடைய அதிகாரத்திலையும் தலையிட முடியாது. ஆனால் முழு அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் நம்ம எல்லோரும் இயங்குகிறோம். அது நம்மளுக்கு தான் 19 கொடுத்துருக்குல்ல உரிமை. நீங்கள் கூட கேட்டிங்களே, நாங்கள் பீகார்லேருந்து வந்தால் இங்கே ஓட்டு உரிமை கொடுத்துட்றாங்க, அது எப்படிங்க? அதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட உரிமை. பீகார்லேருந்து இங்கே வரலாம், வேலை செய்யலாம், இங்கேயே ஓட்டர் ஐடி மாற்றிக்கலாம், இங்கேயே பிஜேபிக்கு ஓட்டு போடலாம். அதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட உரிமை. ஏன்னா நம்ம எல்லோரும் இந்தியர்கள், எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம். நான் அப்போ இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது பிரச்சனை வர நேரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடும். ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஆர்டிகல் 200, 201. இவர்கள் சேலஞ்சு பண்ணி போனது அதுதான். ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைக்கிறார், காலதாமதப்படுத்துகிறார், இது பண்ணுறாருன்னு. அப்போ 10 மசோதா நிற்கிது. எது? துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு உண்டு அப்படின்னு மசோதா நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. கவர்னர் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காரு. போனோன்னா 2 பேர் டிவிஷன் பெஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன வச்சுட்டு இது பண்ணுகிறீங்க, ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லி அந்த மசோதாலாம் நிறைவேறிச்சு, போ நாங்களே உத்தரவு போடுறோம் அப்படின்னா இவங்க குதி அவங்க அதோடு நிறுத்தலை. இனிமேல் வந்தால் இவ்வளோ நாளைக்குள்ளே நீ அனுப்பிச்சிடணும். ஹலோ மேடம், நீங்களும் யார் ஜனாதிபதியை நீங்களும் இவ்வளோ காலத்துக்குள்ளே முடிச்சு அனுப்பணும். அங்கே தான் பிரச்சனையாக மாட்டுது. என்னன்னா, ஜனாதிபதி தான் சட்டம் ஏற்றுகிற இடத்துல இருக்கிறார். அவர் தான் கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு, அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைவர். இவங்க அவங்களுக்கே ஆர்டர் போட முடியாது. போடணுன்னா அரசியல் அமர்வுன்றவங்கள 5 பேர், 7 பேர், 9 பேர் அவங்க தான் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியும், இல்லை உத்தரவு போட முடியும். 2 பேர் டிவிஷன் பெஞ்சு போட முடியாது. இது இவங்க போட்டோன்னா பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தில் 143 கீழே 14 கேள்வி கேட்குறாங்க. சொல்லுங்க ராசா, இப்பெல்லாம் போட்டிருக்காங்களே அவங்க இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதற்கு தான் உடனே தலைமை நீதிபதி தலைமையில் 5 நீதிபதி கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கிறாங்க. அப்படி அமைச்ச உடனே இந்த 2 நீதிபதி தீர்ப்பு இருக்குல்ல, காலாவதி ஆகிடும். ஒரு சிங்கிள் ஜட்ஜி இது பண்ணுறாரு, அதுக்கு மாறாக இன்னும் 2 இது போடுறாங்கன்னா இவர் கொடுத்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுரும். 1. 2வது, இந்த 14 கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. காலக்கெடு இவங்களுக்கோ ஜனாதிபதிக்கோ நிர்ணயிக்க முடியாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருக்குடா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் அப்படிலாம் பண்ண முடியாது. 2 டிவிஷன் பெஞ்சு முன்னாடி கொடுத்தாங்களா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க அதானே தூக்கிட்டு கொண்டாடி இருந்தாங்க. கொண்டாடினது மட்டும் இல்லை, ஜனாதிபதி கேள்வி கேட்டாங்கல்ல, ஜனாதிபதி இவங்க கேள்வி கேட்டாங்க இங்கேருந்துன்னு. நீ எப்படி உச்சநீதிமன்றத்தை கேட்கலாம், மரபு மீறிய செயல் ஆய்வுன்னு. அதெல்லாம் கூட நான் அந்த டைமில் பேசியிருக்கேன். மரபு மீறிய செயல்லாம் கிடையாது. 143 கீழே அரசியலமைப்பு சட்டம் ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்கு. அதையும் அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. 14 கேள்வி அது ஒன்று. நான் கேட்கலாமா? கேட்கலாம். 143 கீழே நான் உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம், அதுக்கு லிமிட்டேஷன்லாம் கிடையாது. அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 1. 2வது, ஜனாதிபதியும் இவர்களுக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. நீதிமன்றம் இவர்களை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியாது. சரி, வேறு ஏதோ பிரச்சனை, நாங்கள் நீதிமன்றத்தை நாடினால், அதனால் ரொம்ப அரிதான சூழ்நிலை நீங்கள் நாடுன்னு இருக்குன்னா அந்த சூழ்நிலையை பொறுத்து நீதிமன்றம் தலையிடும். அதாவது உண்டுன்னு இல்லை, இல்லைன்னும் இல்லை. அதுக்காக உண்டுன்றது எல்லா டைம்லையும் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் இயங்க முடியும். இவர்கள் இங்கே லோக்கலில் மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி பார்த்தியா, இப்போ இவர் நீங்கள் இதை கொடுத்தது தீர்ப்பு கிடையாது தான், ஆனால் இது இருக்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என் வீட்டில் ஒரு 200 அடி நீங்கள் உள்ளே சோறு கட்டிட்டீங்க. இது நான் போய் முறையிடுறேன். நீங்கள் இன்னொருத்தர் ஒரு ஏட்டையா, அதெல்லாம் கரெக்டு தான், அவங்க பண்ணது கரெக்டு தான் ஏதோ சொல்லிட்டு போயிடுறாரு. நான் ஏட்டையாக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை, இது அவர் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டார் இந்த நில அளவியெல்லாம் கூப்பிட்டு நான் சொல்கிறேன். அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் தப்பு, நீங்கள் பண்ணது அவங்க இடம், இது நீங்கள் இது பண்ணிக்கிறேன், இது உத்தரவா என்னது, இது ஏற்கனவே இருக்கிறது, இந்த இடம் எனக்கு சொந்தம், இவ்வளோ இடம் வரைக்கும் சொந்தம், நீங்கள் தான் 2 அடி உள்ளே வந்திருக்கீங்க. ஆனால் ஆளுநர் எந்த ஒரு மசோதாவை கிடப்பில் போடக்கூடாது. அது ஏற்கனவே
200 201 நீ சாட் ஜிபிடி இருந்தால் போட்டு பார்த்துக்குங்க, இல்லை கூகுளில் பண்ணி பார்த்துக்குங்க. ஆர்டிகல் 200 201 ஆளுநருடைய அதிகாரங்களாக என்னென்ன சொல்லுதுன்னு இது ஏற்கனவே இருக்கிறது. அதை மீறி இவர்கள் தலையிட்டதுனால தான் பிரச்சனை. என்ன தலையிட்டாங்க? 10 மசோதா நிறைவேறிச்சு போயா அப்படின்னாங்கல்ல. அப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணவே முடியாது அப்படின்னு நேற்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா இனி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம், பண்ணதும் தப்புன்னு அர்த்தம். 10 இதாச்சுல்ல, அது போச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அது உத்தரவு இல்லை. அதுக்கு தான் நான் இந்த உதாரணம் சொன்னேன், 2 அடி உதாரணம். இன்னொன்று 200 201 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு ஸ்டேட்டுக்கு, அவர் ஜனாதிபதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் சட்டம் இயற்றுவதை கண்காணிப்பதும் தவறாக சட்டம் இயற்றினால் அதை தடுக்க வேண்டியது பொறுப்பும் ஆளுநருக்கு உண்டு. தவறானது எப்படின்னா இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல பாஜக சார்பா இவர் இருக்காரு, அதனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றதும் அப்படின்னு இவங்க எப்பவுமே அதானே பண்ணுவாங்க. இவங்க வேலையை தானே, சில்லறத்தனமான அரசியல் தானே இவங்க வேலையை. நீட்டை தமிழ்நாட்டில் நீக்கிடுவோன்னு ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க வச்சுக்கோங்க. நீட்டுன்றது மத்திய அரசு நிறைவேற்றின சட்டம், மாநில அரசு இந்த மாதிரி ஒரு சட்டம் நிறைவேற்றி தமிழ்நாட்டில் இனி நீட்டு கிடையாது அப்படின்னு நிறைவேற்றி கவர்னருக்கு அமிச்சா, கவர்னர் அந்த மசோதாவை ரத்து பண்ணுவார், இல்லை ஜனாதிபதிக்கு அமுச்சு விட்ருவார். இப்படி கிடையாதுன்றது அந்த கான்ஸ்டியூஷன் ஒர்க்கு பார்க்க வேண்டியது தான் கவர்னருடைய வேலை. பை த ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு தான் சட்டமே வரும். எந்த சட்டமும் ஆர்டர் இது அரசாணை எல்லாமே. ஏன்னா நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நடப்போம், நாங்கள் தான் இதுக்கு முன்னாடி அங்கே இவங்க பங்காளி ஒருத்தருக்கிறார்ல பினராயி விஜயன், அவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் தான் வேந்தர். யூஜிசியில் வேந்தர் வந்து ஆளுநர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் துணை வேந்தர்களாக ஆளுநரே அவர் நியமிப்பார். வேந்தரே நாங்கள் தான் நியமிப்போம்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை நியமிச்சிட்டார். இங்கே வந்து வேந்தரே முதல்வர் ஆகணும்னு இவங்க கோரிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கல்வியாளரை வேந்தரே இவங்க தான் வேந்தர்னு நியமிச்சிட்டாங்க. ஆரிஃப் முகமது இப்போ பீகார் கவர்னராக இருக்கார், அவர் சுப்ரீம் கோர்ட் போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கொட்டு வச்சுது. என்ன நினச்சிட்டு இருக்கு, அவங்க இஷ்டத்து பண்ணுறீங்க, யூஜிசி விதி தெரியாது அவங்களுக்கு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த இதை தள்ளி விட்டாங்க. அதனால் இவங்க கம்முன்னுட்டாங்க. இங்கே இல்லாட்டி இவங்கள முதல்வரே வேந்தர் அப்படின்லாம் கொண்டு போக பார்த்தாங்க. இது ஒரு பார்ட்டு. இப்போ துணை வேந்தரை முதல்வர் நியமிக்கிற அதிகாரமும் இப்போ போச்சு. ஏன்னா அங்கே உச்சநீதிமன்றம் நேற்று இது பண்ணி, அதெல்லாம் வெளியில் எந்த ஊடகமும் பேசாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. இது தீர்ப்பல்ல, இது வந்து ஒரு ஆலோசனை தான், இந்த மாதிரி உருட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நடைமுறை என்னென்னா, துணைவேந்தரை முதல்வர் நியமிக்க முடியாது. 1. 2வது 200 201 என்ன சொல்லிதுன்னா, ஒரு மசோதா ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க, அவர் இதில் எல்லாம் கிளாரிஃபிகேஷன் வேணும், சரியில்லைன்னு திருப்பி அனுப்புகிறாருன்னா மறுபடியும் சட்டமன்றத்தில் வச்சு மீண்டும் நிறைவேற்றி அனுப்புனா ஆளுநர் அதுக்கு ஒப்புக்கொண்டு சைன் பண்ணணும். இது ஏற்கனவே இருக்கிற விதி. அதை மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மட்டும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இது அதுன்னு உருட்டுறவங்க உங்களுக்கு எதிராக விஷயங்களையும் சேர்த்து உருட்ட வேண்டியதானே. இன்னொன்று, ஆளுநர் ஒரு மசோதா வருது, இது சிக்கலானது. இப்போ நீட்டு தமிழ்நாட்டில் நீட்டு இல்லை அப்படின்னு வந்தால் இது எதுக்கிட்ட நமக்கு வம்புன்ட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்ருவார். ஜனாதிபதி அனுப்பிச்சா ஜனாதிபதி தூக்கி வாரம் போட்டு போயிடலாம், வைத்தியகாரமாக சட்டம் நிறைவேற்றுறாங்க தூக்கி போட்டு போயிடலாம். அது வந்து நான் அதுக்கு எதாவது டைம் இருக்கா எனக்கு அப்படின்னு ஜனாதிபதி கேட்குறாங்க. அப்படிலாம் டைம்லாம் இல்லைங்க, உங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு அது உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஏன்னா இது ஏற்கனவே அரசியல் சட்டத்தில் இருக்கிறனால அது சொல்லுது. இது தாங்க நடந்தது. இதுக்கு என்னென்ன உருட்டு பாருங்கள். தமிழகம் அரசியல் சாசன அமர்வு இருக்குல்ல, அது ரொம்ப உச்சநீதிமன்றமே எவ்வளோ வலிமையானது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கொடுக்குற தீர்ப்பே பயங்கர வலிமை. அரசியல் சாசன அமர்வுன்றது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா சீராய்வு மனு முறையீட்டு மனு போடலாம். அப்போ 5-7 ஆக்குவாங்க. ரொம்ப சிக்கலாக இருக்குது. சபாநாயகருக்கு உரிமை பவர் என்னான்றதுல இப்போவும் அங்கே போய்கிட்டு இருக்குது. 5-7 ஆக்குனாங்க, 7-9 ஆக்குறது போட்டு இன்னும் போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நான் விட மாட்டேன். அப்போ என்ன சாசன அமர்வுக்கு எதிராக போயிடுவீங்களா? இப்படி தாங்க இந்த படிவம் இல்லை, அந்த கதை தான். இந்த இது இருக்குல்ல மெட்ரோ, அதே கதை தான். அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநருக்கும் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு முரண்பாடு இருந்துட்டே இருக்கு. அவரும் இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடினா எழுந்து போயிடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்படுது. பழைசா இருந்தாலும் இப்ப இந்த ஒரு விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது இப்ப நடந்தது கிடையாதுல்ல சார், இது ஆரம்பமா அதோட தொடர்ச்சியாவே இதை பார்க்க காங்கிரஸுக்கு எதிராக இவங்க பண்ணது, ஆளுநர்களை வச்சு பண்ணது, இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுநரை வச்சு எம்ஜிஆர் அரசை கலைத்தது 80ல், அப்படி போயிடலாமா?
இல்ல, எங்க இப்ப இந்த நிப்பாட்டணும்? ஆளுநர் ஆமா, தொடர்பான நீங்க மட்டும் சொல்லுங்க. சொல்லலாம் சார். ஆரம்பிக்கணும் எங்க வேணா போகலாம். 80ல் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை கலைச்சாங்க. இந்திரா காந்தியை வச்சுக்கிட்டு ஆளுநரை வச்சு கலைச்சாங்க. அன்னைக்கு ஆளுநர் இனிச்சாரா? இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஆளுநர் மீது நம்பிக்கை வைத்து ஊழல் புகார்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்றைக்கி ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, ஆளுநர் ஆட்டுக்கு தாடி, தேவையே இல்லைன்றீங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, நாங்களும் மாறிக்கிட்டே இருக்கணுமா? என்ன அரசியல் பண்ணுறீங்க? இவர்கள் பண்ணுகிற அரசியல் எல்லாம் இப்போலாம் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா இவர்கள் தான் இத்தனை வருஷமாக கண்டதை உருட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்கள் மாதிரி ஆட்கள் மனசில் ஏற்றி விட்டுறது, அது இந்த எல்லாரும் போய் ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக பார்க்க முடியாதுல்ல.